டாக்டர் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராகினி அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் கண்புரை. ஸோ கேட்ராக்ட் அப்படின்னா என்ன? ஸோ இந்த கண்புரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவிழியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் பார்வை குறைபாடு ஏற்படும், லென்ஸில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படும், அண்ட் விழித்திரையிலையும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம், விஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம இப்போ இது பேச போகிறது பார்த்திங்கன்னா லென்ஸை பற்றி. இந்த லென்ஸ் ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பேக் ஆகும். ஒப்பேக் ஆகிறதுனா இதில் ஒரு வெள்ளை மாதிரி படிகிறது. ஸோ இது ஏஜ்னால் மட்டும்தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஆமாம், காமனாக நம்ம பார்க்குற கண்புரை நோய் பார்த்திங்கன்னா அது ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வயசுனால் சினைல் கேட்ராக்ட் ஒரு ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயசுனால் வரக்கூடிய கேட்ராக்ட் தான் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடியது. இந்த கேட்ராக்ட்லேயும் ரெண்டு விதமாக மெயினாக பிரிச்சுக்கலாம், கார்டிக்கல் கேட்ராக்ட் அண்ட் நியூக்ளியர் கேட்ராக்ட்னு. இந்த கார்டிக்கல் கேட்ராக்ட் ஒரு போஸ்டீரியர் சப்கேப்சுலர் கேட்ராக்ட் இந்த மாதிரி கேட்ராக்ட்ஸில் என்ன ஆகும்னா பார்வை குறைபாடு அவங்களுக்கு சீக்கிரமாக தோணும். ஸோ எனக்கு நைட்டு வண்டி ஓட்டுறப்போ கிளேர் இருக்குது, என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல, இல்லை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போது பேஷண்ட்ஸ் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிவிடுவாங்க, எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு வந்துடுவாங்க. இது நியூக்ளியர் கேட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா அது கேட்ராக்ட் ப்ரௌன் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி அதோட ஷேடு மாறிக்கிட்டே போகும். அவங்களுக்கு சிம்டம்ஸ் ரொம்ப இருக்காது, ஆனால் இந்த புரை ரொம்ப ஹார்ட் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ 40 60 வயசு வரைக்கும் சாலேஸ்வரம்க்கு நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்க போகிறோம், ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், பின்னாடி உள்ள நரம்பு செக் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக செக் பண்ணுறப்போ இது கண் புரைக்கும் செக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்போ செக் பண்ணுறப்போ ஒருவேளை புரை இருந்ததுன்னா எந்த ஸ்டேஜில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலம் மாதிரி புரை முத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இப்போல்லாம் நம்ம கீஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன துவாரம் வழியாக நம்ம உள்ளே போயிட்டு அந்த கேட்ராக்டை சின்ன சின்ன பீசஸாக பிரேக் பண்ணிவிட்டு அந்த கேட்ராக்டை சக் பண்ணி எடுத்துருவோம். அப்போ லென்ஸும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோல்டபிள் லென்ஸ். ஸோ உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அது அன்ஃபோல்ட் ஆகிக்கும். ஸோ இது நம்ம ஒரு சின்ன துவாரம் வழியாக பண்ணுறது, லெஸ் தென் 3 mm இன்சிஷன். ஸோ அவ்வளோ சின்ன துவாரம் வழியாக நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த இது கேட்ராக்ட் சர்ஜரிக்கும் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரின்னு இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் என்ன ஆகும்னா இந்த லேசரே கேட்ராக்டை கட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்மளோட பார்ட் அந்த உள்ளே போயிட்டு அந்த கட்டான கேட்ராக்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோல்டபிள் லென்ஸ் போடுறது. ஸோ ஏன் லேசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அண்ட் அந்த ரெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம 5 mm எக்ஸாக்டாக 5 mm இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லென்சஸ் கண்ணுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு லென்ஸ் வைக்கிறோம். அந்த லென்ஸ் முன்னாடியெல்லாம் நார்மலாக மோனோஃபோக்கல் லென்சஸ் அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. மோனோஃபோக்கல் அப்படின்னா மோனோனா ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கும். நம்ம எதர் தூரம் பார்க்கலாம் இல்லை கிட்ட பார்க்கலாம். ஸோ தூரம், நடுப்பார்வை, கிட்ட பார்வை எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த மோனோஃபோக்கல் லென்ஸு கொடுக்க முடியாது. அப்போ அது முடியாதுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி லென்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிஃபோக்கல் லென்சஸ் இருக்குது அண்ட் ஈட் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு லென்ஸ்லேயும் என்னன்னா ஆல் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸஸ் they'll be able to see. ஸோ டிஸ்டன்ஸ், இன்டர்மீடியட், நியர் விஷன் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லென்சஸ்க்கு அந்த லென்ஸோட சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ நம்ம இது லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறப்போ அந்த 5 mm எக்ஸாக்டாக 5 mm இருக்கப்போ அந்த லென்ஸ் கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் வில் பி வெரி வெரி கிளியர். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் அ லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி. அது மாதிரி கண் புரை நான் பேசினது சினைல் கேட்ராக்ட் பற்றி பேசினோம். இது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு கூட கேட்ராக்ட் வரலாம். வாட் வி கால் இட் இஸ் அ கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட். ஸோ இந்த கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் சில பேருக்கு பிறந்த உடனே வரும், சில பேருக்கு கொஞ்சம் பெரியவங்களாக ஒரு 7 years 8 yearsல வரலாம், 2 yearsல வரலாம். ஸோ இந்த கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்ன்றப்போ அது இன்னும் நம்ம ரொம்ப அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு கண்ணுக்குள்ளே வெளிச்சம் போய் ரெட்டினாவில் பட்டு அது நம்மளுக்கு ஆப்டிக் நர்வ் வழியாக பிரெயினுக்கு போகணும். ஸோ அந்த கண் புரை இருக்கிறப்போ இட் will not allow the light to enter the eye. ஸோ அப்போ என்டர் பண்ண விடாதப்போ என்ன ஆகும்னா அந்த கண்ணை யூஸ் பண்ணாமல் அது சோம்பேறி கண்ணாகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி.
ஸோ அப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு கூட கேட்ராக்ட் இருந்ததுன்னா அந்த கேட்ராக்டை எடுத்துட்டு நம்ம வந்து லென்ஸ் பொருத்தலாம். ஸோ பொருத்துறப்போ வந்து அவங்களுக்கு அந்த லைட்டு பாஸ் ஆகும். அவங்களுக்கு அதை வந்து வருஷம் வருஷம் செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ளே லென்ஸை பொருத்துகிறோம், அதை கால்குலேட் பண்ணி தான் பொருத்துவோம். பட் இருந்தாலும் ஆஸ் தே க்ரோ ஓல்டர் அவங்களோட கண்ணோட அளவும் மாறிக்கிட்டே வரும். ஸோ அப்போ வந்து அவங்க பவர் வந்து கரெக்டாக நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். கிளாஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக செக்கப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, டாக்ஸோபிளாஸ்மா, சைட்டோமெகலோவைரஸ், இது மாதிரி ருபெல்லா, இது மாதிரி சர்டன் வைரஸஸ் அதே. ஸோ கருவில் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தைக்கு நம்மளுக்கு கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் ஃபார் கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட். ஸோ இப்போ நம்ம கேட்ராக்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அதை கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு அதை பற்றி பேச போகிறோம். இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அது வந்து டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் காலையில் இது சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீங்கள் சர்ஜரிக்கு வந்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ டாப்பிக்கல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். டாப்பிக்கல் அப்படின்னா என்னென்னா நம்ம சொட்டு மருந்து போட்டே நம்ம கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு அதை கண்ணை மறக்க பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மயக்கம் கொடுக்கறதுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ட்ராப்ஸ்லேயே நம்ம வந்து இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிடலாம். அண்ட் சர்ஜரியோட டைம்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes தான் ஆகும். ஸோ தெர் ஆர் சர்டன் இது வேறு விதமான கேட்ராக்ட்லேயே வந்து சப்லக்ஸேட்டட் கேட்ராக்ட் இருக்குது, இல்லை ரொம்ப ஹார்ட் கேட்ராக்ட்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். மற்றபடி நம்ம ட்ராப்லேயே நம்ம இந்த சர்ஜரிஸ் பண்ணிடலாம். ஸோ சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் இமீடியட்டாக இது நீங்கள் பேடு போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போடலைன்னா நம்ம பேடு போடுறதுக்கு தேவையில்லை. வெறும் ட்ராப்ஸ்லேயே நீங்கள் அப்படியே சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்து பார்த்தா உங்களுக்கு சர்ஜரி ஆயிருக்கா இல்லையான்றது கூட தெரியாது. அந்த மாதிரி தான் கண்கள் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் முடித்த உடனேயே மருந்தெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் உடனே வீட்டுக்கு போயிடலாம். லஞ்சுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துடலாம். ஸோ இட்ஸ் லைக் அ டே கேர் ப்ரொசீஜர் ஒன்று. ரெண்டாவது, இது முடிஞ்சதுக்கப்புறம் மருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது 1 monthக்கு மருந்துன்றது வந்து ஐ ட்ராப்ஸ். ஸோ இந்த ஐ ட்ராப்ஸ் தான் 1 மாதத்துக்கு போட வேண்டியிருக்கும். இந்த 1 மாதத்துக்கு ட்ராப்ஸு வந்து டேப்பரிங் ஃபேஷனில், ஸோ 4 தடவை ஆரம்பித்து அதுக்கப்புறம் 3, 2, 1 அப்படின்னு படிப்படியாக குறைச்சி அதை நிறுத்துகிற மாதிரி. ஸோ இது கண்களை ஆற பண்ணுறதுக்கு. ஸோ இது ஊண்டு நம்ம கண்ணுள்ளே என்ட்ரி தானே நம்ம கேட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஊண்டு வந்து ஆறுறதுக்காக இந்த மருந்து போடுறோம். இந்த மருந்து படிப்படியாக குறைச்சி நிறுத்திடுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி ஃபாலோ அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை கசக்கிறது கூடாது, கண்கள் உள்ள தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, தலைக்கு குளிக்கிறது கூட ஒரு 2-3 days வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 days கழித்து தான் தலைக்கு குளிக்கிறது பெட்டர். அது வரைக்கும் தலைக்கு குளிக்கிறது கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். குனிஞ்சு வெயிட்டு தூக்குறது, அது மாதிரி சிரசாசனம் பண்ணுறது, டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு 1 week 2 weeksக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கண்களோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த மாதிரி நம்ம சிரசாசனம் பண்ணால், இல்லை டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணால். ஸோ நம்ம வந்து கண்கள் புற ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எதுவும் போடுறது கிடையாது. ஸோ அது வந்து தானாக ஹீல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கண்களை தேய்ச்சோன்னா அதனால அந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகாமல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதனால தான் இந்த மாதிரி கண்களை தேய்க்கிறதோ கண்ணுக்குள்ளே தண்ணி போடுறதோ அவாய்ட் பண்ணணும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃப்ரம் த வெரி நெக்ஸ்ட் டே, ஸோ இன்றைக்கி சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லா நார்மல் ஒர்க்கையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மருந்து போடணும் கண்டிப்பாக. அதை தவிர உங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த வெரி நெக்ஸ்ட் டே யூ கேன் ஸ்டார்ட். ஸோ தலைக்கு குளிக்கிறது, அது மாதிரி ஸ்விம்மிங் போகிறது ஷுட் பி அவாய்டட். ஏன்னா ஸ்விம்மிங் வந்து நார்மலாக காமன் பூலுக்கு தான் போவோம். ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ ஸ்விம்மிங் மட்டும் ஒரு 1 monthக்கு அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக அட்வொகேட் பண்ணுவோம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். இன்க்ளூடிங் யுவர் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல், எதுனாலும் யூசேஜ் பண்ணிக்கலாம். இனிஷியல் 1 weekக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து பண்ணணும். 1 week அப்புறம் தே கேன் பி நார்மல். ஸோ திஸ் இஸ் வாட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அபவுட் கேட்ராக்ட்.